வணக்கம். கதையின் பெயர் மாதவம். பகுதி 4. தன் மனதின் எண்ணங்களை தன் தாயிடம் கூறி முடித்தாள் கோதை. தாயின் அதிர்ச்சி அலைகள் தொலைபேசி வழியே இவளிடம் வந்தடைந்தது. அம்மா, இதுல பயப்பட ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட இருக்கிற 2 முத்துல ஒன்ன தூக்கி கொடுக்க எனக்கு மனசு வரல. என் குழந்தைங்களை சுத்தி 1000 கோட்டை கட்டிட்டேன். அதை உடைக்க எனக்கு மனசுல தெம்பில்ல. அதே நேரத்துல அக்காவுக்காக இன்னொரு குழந்தைய சுமக்கிறது ஒன்னும் பாரம் இல்லம்மா. இது அக்காவோட சொத்து அப்படின்னு எண்ணம் வந்துடுச்சுன்னா பிரசவ வலியை தவிர வேற எந்த வலியும் எனக்கு இருக்க போறதில்ல. அப்பா கிட்ட நீ பேசு, அக்கா மாமா கிட்ட நான் பேசுறேன். நீ சொல்றதெல்லாம் சரி, ஆனா உன் மாமியார நினைச்சா பயமா இருக்கே. உன் அக்காவுக்கு வாழ்க்கை கொடுக்க போய் உன் வாழ்க்கைக்கு பங்கம் வந்துடக்கூடாது. அதெல்லாம் ஒன்னும் ஆகாதுமா. இவங்க எனக்கு துணையா இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீயும் மனசுல எந்த சங்கடத்தையும் வச்சுக்காத. எனக்கு அழுவுறதா சிரிக்கிறதான்னு தெரியல. கடவுளை நொந்துக்கத்தான் முடியும். அம்மா, சிரிச்சுக்கிட்டே போய் கடவுளுக்கு நன்றி சொல்லு. இனி எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்று நம்பிக்கை ஊட்டினாள் கோதை. தன் தாயிடம் பேசிவிட்டு உடனே அக்காவை தொலைபேசியில் அழைத்தாள். அக்கா, ஹலோ, இருக்கியா? ஹலோ, இருக்கேண்டி என்றாள் கோமதி பதைப்பதைப்பாய். என்னக்கா, நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? உனக்கு சம்மதமா? மாமா கிட்ட பேச நான் தயாரா இருக்கேன். ஆனா... ஹலோ அக்கா, அழறியா? அழாதக்கா. உன் அழுகை நிறுத்தத்தான் இத சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுடு. மனசுல எதையும் வச்சுக்காத. எனக்கு வரம் தர சாமியை வெளியே தேடிக்கிட்டு இருந்தேன்டி. இவ்வளவு நாளா அந்த காமாட்சி நீதான்னு தெரியாம பரிதவிச்சிட்டேன். எனக்கு வரம் தரும் சாமி நீதான் என்று விட்டு ஓ என்று அழுதாள் கோமதி. வாயடைத்து நின்ற கோதை தன் கண்கள் சிந்தும் நீரை கூட உணராமல் தன் அக்காவின் இறுதி ஒப்பாரியை கேட்டுக்கொண்டிருந்தாள். அன்றிரவு முரளிக்கு கிருஷ்ணனிடமிருந்து அழைப்பு வந்தது. கிருஷ்ணனின் கோபத்தை உணர்ந்து கொண்டாள் கோதை. அரை மணி நேரமாக தன் கணவன் கிருஷ்ணனை சமாதானப்படுத்த முயல்வதை சகிக்க முடியாமல் முரளியிடமிருந்து தொலைபேசியை விடுக்கென்று பறித்து இவள் பேசத் தொடங்கினாள். மாமா, நல்லா இருக்கீங்களா? நான் கோதை பேசுறேன். அக்காவும் தங்கச்சியும் ஏன் இப்படி உயிரை வாங்குறீங்க? இதுல நல்லா இருக்கீங்களான்னு கேள்வி வேற. உன்னோட வாழ்க்கையை மட்டும் நீ கவனி. எங்களுக்கு நீ படியளக்க வேண்டாம். அப்பவே உன் அக்காவை தலைமொழி இருந்தா இப்போ உன்கிட்ட எல்லாம் பேச தேவைப்பட்டிருக்காது. நீ கொஞ்சம் நிறுத்துங்க மாமா என்று குறுக்கிட்டாள் கோதை. என்ன மாமா, நீங்க ஆளே மாறிட்டீங்க. மத்தவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. நீங்க இப்படியெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் உங்க தங்கச்சி மாதிரின்னு சொல்வீங்க. இப்ப என்கிட்ட பேசக்கூட உங்க தகுதி இடம் கொடுக்கல இல்லையா? இங்க பாரு, நான் இன்னும் பேசி முடிக்கல மாமா. அது வரைக்கும் அமைதியா நான் பேசுறத கேளுங்க ப்ளீஸ். நீங்க மறந்து போன சில விஷயங்களை ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன் மாமா. 10 வருஷம் முன்னாடி உங்களை அக்கா கல்யாணம் பண்ணும்போது உங்க தகுதி வெறும் ஒரே ஒரு மொப்பட் வண்டியும் வாய்க்கும் வயிற்றுக்கும் இழுத்து பிடிக்கிற மாச சம்பளம் மட்டும்தான். அப்போ எங்க அப்பா உங்க தகுதியை பார்க்காம உங்க மனசையும் குணத்தையும் தான் பார்த்தாங்க. உங்களுக்கு வேலை போய் நீங்க உடைஞ்சு போயிருந்த காலத்திலையும் உங்க தகுதியை யோசிக்காம உங்க கஷ்டத்துல சந்தோஷமா பங்கு போட்டுக்கிட்டா என்னோட அக்கா. நீங்க தொழில் தொடங்க உங்களை ஊக்கப்படுத்தினது என்னோட அக்கா. உங்க அம்மாவே உங்களை நம்பி பணம் கொடுக்க யோசிச்ச போது, உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு உதவ தயங்கின போது தங்கிட்ட இருந்த கடைசி குண்டுமணி தங்கத்தையும் கொடுத்து உங்க மேல மலையளவு நம்பிக்கை வச்சது என்னோட அக்கா. நீங்க கை ஊனி கால் ஊனி எழும்போது தையல் மிஷினை கைரேகையும் கால் ரேகையும் தேய ஓட்டி குடும்ப பாரத்தை தூக்கினா என்னோட அக்கா. தனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் வளர்த்துக்காம இந்த பிறப்பே உங்களுக்குன்னு வாழற அவளை இப்படி நோகடிக்க எப்படி உங்களால முடியுது? அக்காவோட ரத்தத்துல வந்ததுதான் இந்த பஞ்சுமெத்தையும் பட்டு பீதாம்பரமும். அத உங்களால மறுக்க முடியாது. உன்னோட அக்கா எனக்கு மனைவி மட்டும் இல்ல, இன்னொரு அம்மாவும் அவதான்.
தொப்புள் கொடியில உயிர் வந்தது, தாலி கொடியில வாழ்க்கை வந்ததுன்னு அடிக்கடி சொல்லுவீங்களே, அதெல்லாம் வெறும் வாய் வார்த்தை தானா? நீங்க தொலைஞ்சு போயிடாம தூக்கி பிடிச்ச தாலி கொடிய இன்னைக்கு தொலைச்சு கட்டணும்னு நீங்க சொல்றது உங்களுக்கே அருவருப்பா இல்ல? அவ அழறத பார்த்து கூட பிறந்த பாசத்துக்கு எனக்கே மனசு நோகுது. உங்களுக்கு நியாயமா ரத்த கண்ணீர் வரணும் இல்லையா? வசதியும் தகுதியும் உயர உயர மனுஷனோட குணமும் பண்பும் உயரணும். அகந்தையும் செருக்கும் அட்டப்பூச்சி மாதிரி மெல்ல மெல்ல உங்க பகட்டையும் மரியாதையும் உறிஞ்சிட்டு உங்களை பாதாளத்துக்கு தள்ளிடும். இதுக்கு மேல உங்க விருப்பம். எல்லாம் அவ தலையெழுத்துன்னு கடவுளை நொந்துக்கிட்டு மனசை தேத்திக்கிறோம். நான் வச்சிடுறேன் என்று கூறி மறுமுனை பதில் வரும் முன்னே தொடர்பை துண்டித்தாள் கோதை. சில பல தினங்கள் கழிந்தன. கோதைக்கு அக்காவிடம் பேச விருப்பமில்லை. அம்மாவிடம் பேச துணிச்சல் இல்லை. முரளியின் சமாதான வார்த்தைகளை அவனுக்காக கேட்டுக்கொண்டாளே தவிர அவளது நெஞ்சத்து வலிகளை அது நீக்கவில்லை. ஓர் நாள் இரவு சுமார் 10 மணி இருக்கும். அழைப்பு மணி ஒலித்தது. யார் என்று முரளிக்கும் கோதைக்கும் சிறு பதட்டம். முரளி வாயிலை திறக்க கிருஷ்ணனும் கோமதியும் நின்று கொண்டிருந்தனர். முரளிக்கு அவர்களின் விஜயம் ஆச்சரியமாயிருந்தது. அக்கா, மாமா, என்ன இந்த நேரத்துல? உள்ள வாங்க என்று எதிர்கொண்டு அழைத்தாள் கோதை. உள்ளே சென்று நாற்காலியில் அமர்ந்த கிருஷ்ணன், முரளி, எப்படி இருக்கீங்க? கோதை, நீயும் நல்லா இருக்கியா? குழந்தைங்க தூங்கிட்டாங்களா என்று வரிசையாய் நலம் விசாரிக்க வாயடைத்து நின்றாள் கோதை. என்னம்மா அப்படி பாக்குற? இவரா இப்படி பேசுறாருன்னு நினைக்கிறியா? அக்கறையா உன்னை நல்லா இருக்கியான்னு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்னை சுத்தி பணக்கட்டுகள் நிரம்பிட்டதுனால நான் யாருன்னு எனக்கே மறந்து போச்சு. அன்னைக்கு நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன். பழசை எல்லாம் யோசிச்சேன். நான் செஞ்ச தப்பை எல்லாம் யோசிச்சேன். என்னோட பணம் பதவி எல்லாத்தையும் விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி நின்னு யோசிச்சேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாள்னு அப்பதான் புரிஞ்சுது. நான் சம்பாதிக்கணும்னு போராடினதே கோமதிய நல்லா வச்சுக்கணும்னு தான். ஆனா அதை மறந்துட்டு அவளை காயப்படுத்துறதே தொழிலா இருந்திருக்கேன். எங்க வாழ்க்கையோட முற்பகுதி அவளுக்கு பண கஷ்டம், பிற்பகுதி மன கஷ்டம். மொத்தத்துல எந்த காலத்திலயும் அவ சந்தோஷமா இல்ல. நான் இருக்க விடல என்று குரல் தழுதழுக்க கண்களும் ஈரமானது கிருஷ்ணனுக்கு. எதுக்கு இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டு என்று கோமதி வினவ, பேசத்தானே வந்திருக்கோம் என்று கூறியவன் முரளியை நோக்கி, என்ன மன்னிச்சிடுங்க முரளி, உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன். நீயும் என்ன மன்னிச்சிடு கோதை என்றான். ஐயோ, என்ன மாமா நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்ட? நானும் கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். நீங்களும் என்ன மன்னிக்கணும். எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்களும் அக்காவும் சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான் மாமா என்று கூறும் பொழுது தன்னையும் அறியாமல் புன்னகை செய்த கோதை தன் கனத்த இதயம் லேசானதை உணர்ந்தாள். ரொம்ப பசிக்குதுமா, 2 தோசை ஊத்தி கொடுக்கறியா என்று உரிமையா கிருஷ்ணன் கேட்க ஒரே நொடியில் தயார் செய்வதாய் கூறிவிட்டு பரபரப்பானாள் கோதை. கோதை, இருடி, நான் செய்யறேன். இனிமேல் நீ நல்லா ஓய்வெடுக்கணும். குழந்தை பெத்தெடுக்கிறது சாதாரண விஷயமா என்ன என்று கோமதி முகமலர்ந்து கூற, அக்கா என்ன சொல்ற என்று ஆச்சரிய ஆனந்தம் கொண்டாள் கோதை. ஆமாடி, நீ சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பிள்ளைய பெத்துக்கொடு. நான் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கிடுறேன். அர்த்தமே இல்லாத வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் என்று கூறி கண் கலங்கினாள். அக்கா, உண்மையாதான் சொல்றேன். கண்டிப்பா அக்கா, உனக்கா நிச்சயம் பெத்து கொடுக்கறேன். நீயும் மாமாவும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என்று கூறி கோதையும் கண் கலங்கினாள். அம்மா கிட்ட மனசு விட்டு பேசின. அவங்க என்ன மனசுல நினைச்சாங்கன்னு தெரியல. இந்த யோசனையை கேட்டதும் கோதையோட பிள்ளைய ஸ்வீகாரம் பண்ணிக்க முழு சம்மதம். ஊரு பேர் தெரியாத பிள்ளைய கூட்டிட்டு வர விருப்பம் இல்லை. ஆனா கோதை வைத்து பிள்ளைனா எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொன்னாங்க. நாங்களும் உடனே உங்ககிட்ட இதை சொல்லணும்னு புறப்பட்டு வந்துட்டோம் என்று முரளியிடம் கிருஷ்ணன் பகிர பல நாட்கள் கழித்து அவர்களின் முகத்திலும் மனதிலும் ஆனந்தம் பெருகியது.